ஆனா ஐயா பாடுற அதே பாட்டை சினிமாவில இருந்து வந்து பாடுறவங்க நாங்க கூப்பிட்டு பாட சொன்னோம்னா ஒரு பாட்டுக்கு 1,00,000, குறைஞ்சபட்சம் 1,50,000. நானே அண்ணன் அறிவுமதி அண்ணன் சொல்லி சில பாடல்களை எழுதுங்கண்ணா இதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கும் போது அதனுடைய தொகையெல்லாம் சொல்லும் போது நம்மளால முடியல அப்ப. ஆனா ஐயா என்ன கொடுக்குறோமோ அப்பெல்லாம் 5,000, 10,000 அதை கொடுத்தா அவங்க வர்றதே 7 பேர் 8 பேர் வருவாங்க, அவங்க கூட ஸ்டாஃப். அப்ப அதுதான் பிரிச்சுப்பாங்க. அதிகபட்சம் 20,000. இப்ப கூட பாத்தீங்கன்னா அதிகபட்ச தொகையை கடந்த ஆண்டு நான் கூப்பிட்டு இருந்தேன் வெறும் 30,000 தான். அதுல அவங்க 2 காரு, ஒரு 7-8 பேரு அவங்க வந்து அதை பாடிட்டு அவங்க திரும்பி வரணும் அப்படின்னா அந்த போக்குவரத்துக்கும் சாப்பாட்டுக்கும் அரைக்குமே அது சரியா போயிடும். ஆனா இதுவே வேறு ஒரு பாடகரை நாம் அழைத்து பேசினால் அவருக்கு மட்டும் எனக்கு எடுத்த உடனே சொல்வார், எனக்கு ஒரு 1,50,000 ரூபா கொடுத்துருங்க, அப்புறம் போக்குவரத்து செலவு இருக்கு, ஏசி ரூம் போடுங்க, அப்புறம் மியூசிக்ஸ்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் பார்த்து மெனுலாம் கொடுப்பாங்க. ஆனா இந்த குடும்பம் எந்த மெனுவும் கொடுத்ததில்லை, எந்த ஏசி அறையும் கேட்டதில்லை. ஒரு டாடா ஏசி அல்லது 407 மீன் வண்டியில நான் அதில் கையில கட்டி மைக்க கட்டி, ஐயா ஏழை பாட்டாளி நான் இந்த வண்டியில தான் நீங்க உட்காந்து பாடணும்னு சொன்னேன். இங்க தம்பி அப்ப சின்ன பையன், அவருக்கும் தெரியும், இளங்கோவுக்கும் தெரியும். அந்த 407 மீன் வண்டியில அதுல மைக்க கட்டி அதுல ஒரு தார்பாயை உட்கார வச்சிருவேன். அந்த முனையில வந்து ஐயா உட்காந்துக்கிட்டு அப்படி வீதி வீதியா பாடினார். அவ்வளவு எளிமையாக இந்த கருத்துக்களை கொண்டு விதைத்தார். இன்றைக்கும் கடலூர் மாவட்டத்தில் அசைக்க முடியாத ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழீழ விடுதலையும் தமிழ்நாடு விடுதலையும் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அது கிராமமாக ஐயாவை நான் அழைத்து சென்று தேர்தலுக்காக நான் அதை பயன்படுத்தினாலும் தமிழின குணவுணர்வுக்காக அதை பயன்படுத்தினேன். அந்த விதைத்தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு அந்த கொள்கை பிடிப்போடு தமிழீழ விடுதலைக்காக தமிழ் தேசிய அரசியலுக்காக அந்த அடைகாத்து காத்து வைக்கிற அந்த பொறுப்புக்கு இது போன்ற மிகப்பெரிய பங்களிப்பு ஐயா அவர்களுடைய குடும்பமும் ஐயா அவர்களும் எனக்கு செய்திருக்கிறார்கள்.